எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. என்கிட்ட பேசாம உங்களை வர சொல்லிட்டாங்க. மன்னிச்சிருங்க, நீங்க கிளம்பலாம். என்னடா சொல்ற? பா, உங்களை வர சொல்றதுக்கு முன்னாடி நீங்க என்கிட்ட பேசிருக்கணும்பா. நீ ஓகே சொன்ன பொண்ணு தான்டா அது. அது அப்போ என்னாச்சு உனக்கு? நிறைய ஆயிடுச்சுப்பா. கோர்ட் கேஸ், போலீஸ் ஸ்டேஷன் நிறைய ஆயிடுச்சு. இந்த நேரத்துல இன்னொரு கல்யாணத்தை பத்தி என்னால யோசிக்கவே முடியலப்பா. உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்காடா? எதுக்குடா அவளை போக சொன்ன? அப்பா, தலையில 1000 விஷயம் ஓடிக்கிட்டு இருக்குப்பா. என்னால இந்த நேரத்துல கல்யாணத்தை பத்தி எல்லாம் சுத்தமா யோசிக்க முடியலப்பா. ஏண்டா நீ கிளப்பி வச்சிருக்க பிரச்சனைக்கு இப்ப உன் மூஞ்சிக்கு பொண்ணு கொடுக்கறதே பெரிய விஷயம். இதுல வந்தவங்களை துரத்தி விடுற. சாரிப்பா. இனிமே ஏன் விஷயமா எது பேசுறதா இருந்தாலும் எது பண்றதா இருந்தாலும் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு பண்ணுங்க, இல்லனா பண்ணாதீங்க. ஓ, இவ்வளவு பெரிய ஆளு நீ. என்னாச்சு? அவங்கள பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரி சந்தேகமாவே இருக்கு. என்ன சந்தேகம்? இன்னும் திருந்தலையோங்கிற சந்தேகம் தான். அத்தை கிட்ட அம்பிட்டு வாங்கின பிறகும் திருந்தாம இருப்பாங்களா? இதெல்லாம் எவ்வளவு நடந்தாலும் திருந்த மாட்டாங்க ராஜி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த வீட்ல இருந்து இங்க ஓடி வந்தாங்க. அப்புறம் இங்க இருந்து குடுகுடுன்னு அங்க போனாங்க. இப்போ ஏதோ ஒரு விஷ வேலையை பாக்கிறதுக்கு தான் அங்க இருந்து இங்க வராக போல இருக்கு. அப்படின்னு விஷ வேலை பாப்பாங்க. அதான் தெரியல. அரசி உள்ள இருக்கால. நான் மட்டும் இல்ல அரசி. உமரவேல் கல்யாணம் வேண்டாம்னு சொல்லுவானே, அங்க யாருமே எதிர்பார்க்கல. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சும்மா பேசுறீங்களா இல்ல தேவையில்லாத விஷயத்துல பேசுறீங்களா? மீனா, இங்க பாருங்க, நீங்க பேசுனதெல்லாம் நாங்க கேட்டுட்டு தான் இருந்தோம். அங்க நடக்கிற விஷயத்தை எதுக்கு இங்க வந்து சொல்லிட்டு இருக்கீங்க? அது தெரிஞ்சு அரசி என்ன பண்ண போறா? இல்ல ராஜி, நான் என்ன சொல்ல வந்தனா, ஏங்க நீங்க திருந்தவே மாட்டீங்களா? ஏற்கனவே பிரச்சனை பண்ணி வச்சிட்டீங்களே, அது போதாத மேல 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 ஏதாவது பண்ணிட்டே இருப்பீங்க, அப்படிதானே? என்னமா ஏதாவது பிரச்சனையா? ஆமா சித்தப்பா, பிரச்சனை தான். குமரவேலுக்கு அங்க பொண்ணு பாக்குறாங்களா? அந்த விஷயத்தை அரசி கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் ஓடிட்டே இருக்காங்க. ஏதாவது ஏழரை எழுத்து விட்டுருவாங்களா? பயமா இருக்கு சித்தப்பா. அவனுக்கு பொண்ணு பாக்குற விஷயத்தை வந்து நீ அரசிக்கிட்ட சொன்னியா? சொன்னதான். இனிமே இந்த மாதிரி எதுவுமே நடக்காத மாதிரி நான் பாத்துக்கிறேன். நான் இவகிட்ட கொஞ்சம் பேசிக்கிறேன். இப்ப நீங்க சிறப்பான ஒரு இடம் தெரியும். இது வந்து ஸ்மார்ட் சிட்டி மூலமாக நிதி ஒதுக்கப்பட்டு ரெனோவேஷன் ஒர்க்கு முடியும் தருவாயில் உள்ளது. இப்போ சரிபார்த்து இன்னும் கூடிய விரைவில் இந்த அடுத்த மாதத்தில் சிறப்பு விழாவுக்கு முதலமைச்சரை கலந்து பேசியிருக்கிறோம். இந்த வருகின்ற மாதத்தில் செப்டம்பர் மாதத்தில் சிறப்பு விழா நடக்கும்.